அதற்கு முன்பாக சீமானிடம் நடைபெற்று வந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. சரியாக 10 மணிக்கு விசாரணை தொடங்கியது. 1 மணி நேரத்தை கடந்து விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். 10 மணிக்கு அவரிடம் தொடங்கப்பட்டிருந்த நிலையில் 53 கேள்விகள் அவரிடம் கேட்டு அதற்கான பதிலை எழுத்துப்பூர்வமாக பெறுவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தார்கள். தற்போது விசாரணை என்பது நிறைவடைந்திருக்கிறது. அங்கு ஏற்கனவே ஏராளமான தொண்டர்கள் கூடியிருக்கும் நிலையில் தற்போது விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இன்னும் சரியா ஒரு 20 நிமிடத்துல விசாரணை முடிவடையும் அப்படின்னு நீங்க முன்கூட்டியே தகவலை சொல்லியிருந்தீங்க. இப்ப விசாரணை நிறைவடைஞ்சிருக்கிறது. இப்ப அங்க என்ன நிலை அன்பரசன்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் நடத்தப்பட்டு வந்த விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்த அந்த விசாரணையானது சரியாக 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடந்து தற்போது நிறைவுற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்து ஃபார்மாலிட்டிஸ் என்ற ஒரு நடைமுறையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நடிகை அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக இவருக்கு இன்று நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்று காலை 11 மணி அளவில் ஆஜராகுமாறு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அளித்திருந்தனர். ஆனால் அவர் வெளியூரில் இருந்த காரணத்தினால் இன்று காலை சரியாக 11 மணி அளவில் அவரால் ஆஜராக முடியவில்லை என கூறி அவரது தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் வந்து இந்த காலை 11 மணிக்கு ஆஜராகி அதற்கான விளக்கத்தை கடிதம் மூலம் எழுதி கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் தான் சரியாக மாலை 8 மணிக்கு நேரில் ஆஜராவதாக, அதாவது சீமான் ஆஜராக போவதாக தகவல்கள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து சில நேர மாற்றங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சரியாக 10 மணி அளவில் அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இங்கு விசாரணைக்கு ஆஜரானார். குறிப்பாக கோயம்பேடு காவல் துணை ஆணையர் அதிவீர பாண்டியன், அதே போன்று வளசரவாக்கம் காவல் உதவி ஆணையர் செம்பேடு பாபு ஆகியோர் தலைமையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. சுமாராக 53 கேள்விகள் தொகுக்கப்பட்டு அந்த 53 கேள்விகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கும் வகையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விசாரணை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 53 கேள்விகளும் தற்போது நிறைவுற்றதாகவும் அதனால் விசாரணை முடிந்துவிட்டதாகவும் தற்போது காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 நிமிடங்களில் அவர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அங்க தொண்டர்கள் எவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் முழக்கங்கள் தள்ளுமுள்ளு அப்படின்னு தான் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? மாலை 7 மணியிலிருந்து இந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி குப்பம் சாலையில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் குவிய தொடங்கியிருந்தார்கள். குறிப்பாக அவர்களை கட்டுப்படுத்தும் பணியானது முடக்கிவிடப்பட்டிருந்தது. இதற்காக மேற்கு இணை ஆணையர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு 3 தடுப்புகள் அமைக்கப்பட்டது. அதாவது ஆற்காடு சாலையிலிருந்து காவல் நிலையம் வரை இருக்கக்கூடிய சுமார் ஒரு 400 மீட்டர் தொலைவை 3 தடுப்புகளாக பிரித்து 3 தடுப்புகள் அமைத்து யாரும் உள்ளே வராத வண்ணம் அவர்கள் தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனால்தான் இன்று மாலை சரியாக 7 மணி முதலே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆற்காடு சாலையின் பிரதான சாலையில் அங்கு குழுமி கோஷமிட்டிருந்தனர். குறிப்பாக காவல்துறைக்கு எதிராகவும் அதே போன்று சீமானுக்கு ஆதரவாகவும் அவர்கள் அங்கு வந்து கோஷமிட்டு வந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்தும் பணியில் தனியாக ஒரு 100 போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு அவர்களை கட்டுப்படுத்தி சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே சீமானிடம் விசாரணை நடத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்த நிலையில் இதற்காக எழுந்திருந்த அவரது கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தொடர்ச்சியாகவே கோஷம் எழுப்பி வந்தனர். ஆனால் சற்று முன்னதாக அவர் பாதுகாப்பாக விசாரணை முடித்து பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அங்கு கோஷமிட்டிருந்த தொண்டர்களின் மனநிலையும் சற்று மாறியது. ஏற்கனவே அவர்கள் மிகவும் உக்கிரமாக அந்த கோஷத்தை எழுப்பி வந்தனர். ஆனால் அவர் பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பின் அவர்கள் அனைவரும் அந்த உக்கிரமான ஒரு மனநிலையிலிருந்து சாந்தமான மனநிலைக்கு மாறி தற்போது அவர்கள் அமைதியாக அங்கு சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு அவர் திரும்பி போகும் வரை அந்த தொண்டர்கள் அங்கேதான் இருப்பார்கள் என அவர்கள் கட்சி நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் விசாரணையானது சரியாக 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடந்த நிலையில் தற்போது இந்த விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு பின் அவரது நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இப்போ ஒரு வீட்டிற்கு செல்லும் வரை காவல்துறையினரும் உடன் செல்வார்களா? ஏன்னா நிறைய தொண்டர்கள் கூடியிருக்கிறாங்க. இப்போ சீமான் வெளியே வந்தவுடனே அவரை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காக அங்கு ஏராளமானோர் கூடியிருக்கிறாங்க. சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
நிச்சயமாக சரியாக 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடந்த இந்த விசாரணையானது, அதாவது 53 வினாக்கள் அடங்கிய இந்த விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த விசாரணை நிறைவு பெற்ற இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு அவர் வெளியே அவரது வீட்டிற்கு செல்ல உள்ளார். அதாவது நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே மிகுந்த ஒரு கோப மனநிலையில் இருந்த 5க்கும் மேற்பட்ட அவரது கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் சாலையில் கோஷமிட்டு வந்த நிலையில் சென்னை காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக என்னவென்றால், சீமானிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு பாதுகாப்பாக அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த தொண்டர்கள் சற்று நிம்மதியடைந்து அங்கே ஏற்கனவே கோபமாக கோஷமிட்டுக் கொண்டிருந்த அந்த செயலை நிறுத்தி தற்போது மிகவும் அமைதியாக அவர்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் விசாரணை நிறைவுற்ற தகவலை எடுத்து அவர்கள் சந்தோஷத்தில் தற்போது ஆரவாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக சாலையின் ஓரமாக நின்று அவர்கள் சந்தோஷத்தில் ஆரவாரமிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் விசாரணை நிறைவுற்று இன்னும் சற்று நிமிடங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு பின் அங்கு சாலையில் நின்றிருக்கக்கூடிய அவரது கட்சி தொண்டர்களை சந்தித்துவிட்டு அதன் பிறகாக நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் அவரது பின்னால் எந்த ஒரு போலீசும் பாதுகாப்புக்கு செல்லவில்லை. ஏனென்றால் அவரது பாதுகாப்புக்காக எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கப்படவில்லை. இதனால் அவர் தனியாக தனது கட்சி நிர்வாகியுடன் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்ல உள்ளார். அவர்கிட்ட இப்போ நடத்தப்பட்ட விசாரணையில 53 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விசாரணை நிறைவடைஞ்சிருச்சு. அந்த 53 கேள்விகள்ல என்னென்ன இருந்தது என்பது தொடர்பான தகவல் நமக்கு ஏதாவது கிடைச்சிச்சா கூடுதலா? நிச்சயமாக இந்த வழக்கு விசாரணை காரணமாக 2 தினங்களுக்கு முன்பாக பாதிக்கப்பட்ட அந்த நடிகை புகார் அளித்த அந்த நடிகை பெங்களூரில் வசித்து வருகிறார். அவரிடம் வலசரவாக்கம் தனிப்படை போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஏனென்றால் கடந்த 2011ஆம் ஆண்டு அந்த நடிகை வந்து தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்ததாகவும் அதே போன்று தன்னை 7 முறை கடுகடுப்பு செய்ததாகவும் அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரில் அவர் உறுதியாக இருக்கிறாரா என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக அங்கு பெங்களூரில் வசித்து வரக்கூடிய அந்த நடிகையிடம் விசாரணை நடத்துவதற்காக தனிப்படை போலீசார் அங்கு சென்றனர். சுமார் 6 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையானது வீடியோ பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக எந்தெந்த காலகட்டத்தில் அவர் தன்னோடு நெருக்கமாக இருந்தார் என்பது குறித்தும் அதே போன்று எப்படி பழக்கமானார், சீமான் தங்களுக்கு எப்படி பழக்கமானார் என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள். அதற்கு அந்த நடிகை பாதிக்கப்பட்ட நடிகை முழுவதுமாக பதிலளித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த நடிகை என்னென்ன பதிலளித்தாரோ, வாக்குமூலங்கள் என்ன அளித்தாரோ, அந்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் தான் இந்த 53 வினாக்களும் தொகுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த நடிகை தெரிவித்த அவர் தன்னோடு நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் நடிகையை தெரிவித்தார் அல்லவா, அந்த காலகட்டத்தில் சீமான் இங்கு இருந்தாரா, சென்னையில் இருந்தாரா, சென்னையை விட்டு வெளியே சென்றாரா, உண்மையிலேயே அந்த நடிகையுடன் இருந்தாரா என்பது குறித்து அந்த கேள்விகள் அனைத்தும் இருக்கிறது. இதனை அடுத்துதான் தற்போது சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடம் நடத்தப்பட்ட இந்த விசாரணையானது அந்த 53 வினாக்களுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த விசாரணையானது முடிவுக்கு வந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்து இருக்கக்கூடிய செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு அதன் பின்பாக அங்கு சந்தோஷத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கும் அவர்களது கட்சி தொண்டர்களை சந்தித்துவிட்டு பின் அதன் பின் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்ல இருக்கிறார். இன்னும் சீமான் சற்று நேரத்துல செய்தியாளர்களை சந்திச்சு இந்த விசாரணை தொடர்பாக விளக்கமும் கொடுக்க இருக்கிறாருன்னு அதுக்கு முன்பாக இப்ப ஆவணங்கள்லயும் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க சீமான் கிட்ட இப்ப விசாரணை நிறைவுற்றிருக்க நேரத்துல அப்படிங்கிறாங்க. என்ன ஆவணத்துல அவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க? ஒரு வழக்கில் சம்மன் அளித்து ஒரு நபரை விசாரிக்கப்படும் போது அந்த விசாரணை முடியும் பட்சத்தில் அந்த என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, அதற்கு சரியான முறையில் பதிலளித்தாரா, காவல்துறை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள், ஏதாவது கோபமான முறையில் நடந்து கொண்டார்களா, கடுமையாக நடந்து கொண்டார்களா, அல்லது விசாரணையின் போது மிக தன்மையாக நடந்து கொண்டார்களா என்பது குறித்து அந்த ஆவணங்களில் கையெழுத்து வாங்கிவிட்டு அனுப்புவது என்பது இயல்பான ஒன்றுதான். இந்த வகையில் இன்று சரியாக 10 மணி அளவில் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் 53 வினாக்கள் அடங்கிய அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு வீடியோ பதிவுகள் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போதுதான் அந்த விசாரணை முற்றிலும் நிறைவேற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு பின் அதன் பின் அவர்களது தொண்டர்களை சந்தித்துவிட்டு தனது வீட்டிற்கு செல்லவிருக்கிறார். இந்த நிலையில் இந்த விசாரணை எப்படி நடைபெற்றது, போலீசார் தங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாரா, என்ன அவரிடம் கையெழுத்து வாங்குவது வழக்கம், இந்த கையெழுத்தை விட்டுவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்து தனது வீட்டிற்கு செல்லவிருக்கிறார். அன்பரசன், இப்போ இவர்கிட்ட விசாரணை நிறைவடைஞ்சிருச்சு. சீமான் கிட்ட இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்வதற்கு காவல்துறையினர் ஏதாவது திட்டமிட்டிருக்காங்களா? அவர்கிட்டயே ஏதாவது குறிப்பிட்ட தேதியை கேட்டிருக்கிறாங்களா? தற்போது வரை அது குறித்தான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஏனென்றால் தற்போது வரை சீமானும் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரவில்லை. அவர் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் போதுதான் செய்தியாளர்கள் அது குறித்த தகவல்களை அவரிடமே கேட்பார்கள். அப்படி கேட்கும் பட்சத்தில் ஒருவேளை காவல்துறையினர் இந்த விசாரணையில் திருப்தி அளிக்கவில்லை, மீண்டும் சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தால் அவர்
செய்தியாளர் சந்திப்பில் அதற்கான பதிலை உரிய விளக்கத்தோடு அறிவிப்பார். இல்லை என்றால் இந்த விசாரணை திருப்திகரமாகவே இருந்தது, இதோடு முடித்துக் கொள்ளலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான விளக்கத்தையும் சீமானே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பார் என அவரது கட்சி நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு சீமான் செய்தியாளர்களை சந்திச்சு அதற்கான நம்ம கேட்ட கேள்விகளுக்கான விடைகள்லாம் கிடைச்சிரும். இப்ப சீமான் அவர் வீட்டுல சம்மன் ஓட்டின விவகாரம் தொடர்பாகவும் நமக்கு பிரத்யேகமாக பேட்டி அளிச்சிருந்தார். அதுல சம்மன் ஒட்டிட்டாங்க, அதை பார்த்துட்டோம், அப்புறம் அதை அப்புறப்படுத்துறதுல என்ன தவறு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாரு. இப்ப இந்த சீமான் வீட்டுல ஒட்டுன அந்த சம்மனை கிழித்த விவகாரம் தொடர்பாக இந்த விசாரணையில ஏதாவது கேட்டிருக்காங்களா, இல்ல தனியா இது தொடர்பா விசாரணை செய்வாங்களா அவர்கிட்ட இதன் பிறகு? தற்போது நடந்த விசாரணையானது 53 வினாக்களுடன் இந்த விசாரணையானது எழுத்துப்பூர்வமாக நடைபெற்றது. இந்த 53 வினாக்களும் அந்த நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பானது. அதற்காகத்தான் தற்போது அவர் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக 2வது சம்மனில் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நேற்று அவரது நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் சுமார் மதியம் 1 மணி அளவில் நோட்டீஸ் ஒட்டினர், சம்மன் ஒட்டினர். சம்மன் ஒட்டப்பட்ட சம்பவத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கு 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக சீமான் வீட்டின் காவலாளி அமல்ராஜ் என்பவரும், அதே போன்று சீமான் வீட்டின் ஊழியர் சுபாகர் என்பவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் வாய்மொழியாக இந்த சம்பவம் குறித்தும் தற்போது விசாரணையானது நடைபெற்றிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யாருடைய உத்தரவின் பேரில் சம்மனானது கிழிக்கப்பட்டது, அதே போன்று யாருடைய உத்தரவின் பேரில் போலீசாரை அவர்கள் தாக்க முற்பட்டார்கள் என்பது குறித்தும் அது தொடர்பாக வாய்மொழியாகவும் விசாரணை நடைபெற்றதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயங்களை சேகரிச்சுட்டு இருந்தீங்க, களத்துல இருந்தும் நிறைய தகவல்களை சேகரிச்சு வழங்கிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? 2011ஆம் ஆண்டே இந்த விவகாரம் தொடர்பா நடிகை புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து இப்ப தற்போது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அன்பரசன்? கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகார் தொடர்பாக வலசரவாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக பாலியல் வன்கொடுமை, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது தொடர்ச்சியாகவே கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவே நடிகை விஜயலட்சுமி தொடர்ச்சியாகவே வீடியோ வெளியிட்டு பேசி வந்தார். இந்த நிலையில் தான் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை பாலியல் வழக்கு என்பதால் இதனை தள்ளுபடி செய்ய இயலாது எனவும், அதனால் 12 வார காலத்திற்குள் இந்த வழக்கை விரைவாக முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த விசாரணையானது தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் சில தினங்களுக்கு முன்பாக பாதிக்கப்பட்ட, அதாவது புகார் அளித்த அந்த பெண் நடிகையை நேரடியாக சென்று வலசரவாக்கம் தனிப்படை போலீசார் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். குறிப்பாக பெங்களூரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்றது. ஏற்கனவே அவர் அளித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது இந்த 53 வினாக்கள் அடங்கிய இந்த கேள்விகளும் கேட்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2023ஆம் ஆண்டும் இதே வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் இங்கே விசாரணை 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகாகத்தான் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு இந்த விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். 1.25 மணி நேரம் சீமானிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. நடிகை அளித்த பாலியல் புகார் அந்த விவகாரம் தொடர்பாக சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணை நடைபெற்றிருந்தது. தற்போது அந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. அவர் அங்கிருந்து கிளம்புகிறார். அங்கிருந்து கிளம்பி அவரது பாலவாக்கம் வீட்டிற்கு அவர் செல்கிறார். சீமானிடம் விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் 1 மணி நேரம் 15 நிமிடம் வரை விசாரணை நடைபெற்ற நிலையில் சீமான் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் தகவல்களை வழங்குகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது, விசாரணை எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பான விவரங்களை அவர் தருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவரிடம் விசாரணை இன்று நடைபெற்று நிறைவடைந்திருக்கும் நிலையில் அங்கு தொண்டர்கள் ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், கூடுதலாக என்ன தகவல் கிடைச்சிருக்கு?
ஆனந்தி, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் இன்று வலசரபாக்கம் காவல் ஆய்வாளர், சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் அன்புக்கரசு, அதே போல இந்த பகுதியினுடைய ஏசியாக இருக்கக்கூடிய அதி வீரபாண்டியன் இருவரும் விசாரணையை செய்தார்கள். சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை செய்தார்கள். அதுல முக்கியமாக அவரிடம் கேள்வி கேட்பதற்காக கேள்விகள் 350 கேள்விகள் தொகுக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள். இன்று முதல் நாள் சுமார் 70 கேள்விகள் கேட்க அவர்கள் திட்டமிட்டிருக்கார்கள். அதில் தற்போது விசாரணை முடிவடைந்திருக்கிறது. அதில் 63 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த 63 கேள்விகள் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அவர் நடிகாக இருந்த போது, அதாவது குறிப்பாக தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் காலகட்டத்தில் 2009, 8, 10 அந்த காலகட்டத்தில் அவரிடம் இருந்து சுமார் 50 லட்சம் பணத்தை பெற்றதாக அவர் புகாரிலிருந்து குறிப்பிட்டதாக தெரிய வருகிறது. அது தொடர்பான கேள்வி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கேட்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போன்று அந்த முக்கியமான விஷயங்களை, அது தொடர்பாக அது சார்ந்த விஷயங்களை, அடுத்தடுத்த விஷயங்களை கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த கேள்விகளை முன்வைக்கிறதா இது சரியான பதிலை அவர் சரியான பதிலை அவர் கொடுக்க வேண்டும், டைம் வேண்டும் என்று கேட்டிருக்கார். அதற்கு 3 சம்மன் கொடுக்க திட்டமிட்டிருக்கார்கள். அதற்கு அடுத்த சம்மனுக்கு நீங்களே அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை விசாரணை முடிந்து இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறார். வெளியே வந்த உடனே செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பின் போது முக்கியமான தகவல்களை பரிமாற இருக்கிறாங்க. ஆனந்தன், இப்போ சற்று நேரத்துல அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறாரு. இணைப்பில இருங்க, தொடர்ந்து பேசுவோம். ஆனந்தன், சீமான் விசாரணை நிறைவடைந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஐயா, பேர்கள் மைக்க தட்டாதீங்க. எதுக்கு வரீங்க? கொஞ்சம்